ஹாய், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் vlog. தொடர்ந்து எல்லாம் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் 2 வீக் பிஃபோர் 2 பிளான்ட் வாங்கியிருந்தேன் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக. அதை நான் உடனே வாங்கி கொண்டு வந்து அப்போவே உள்ளே வச்சா ஏதாச்சும் கழுகுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை வெளியே 2 வீக்ஸ் வெளியே வச்சுட்டு அப்புறம் கொண்டு வந்து நான் உள்ளே வச்சேன். டிவி டேபிளை க்ளீன் பண்ணேன். டிவி டேபிள் மேலே ஒரு குட்டி புத்தர் சிலை வச்சுருக்கேன். அதுக்கு டெய்லியும் ஏதாச்சும் ஒரு பூ வைப்பேன். இன்றைக்கி என்கிட்ட செவந்தி தான் இருந்துச்சு. அதனால் செவந்திக்கு சென்டரில் குங்குமம் கொஞ்சம் வச்சுட்டு அதை வந்து நான் புத்தருக்கு வச்சேன். சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். விண்டோ இங்கே பக்கத்துலேயே இருக்கிறனால, விண்டோக்கு பக்கத்துலேயே சாமி ஃபோட்டோ இருக்கிறனால அடிக்கடி சீக்கிரமாக தூசி வந்து சேர்ந்துடும். அதனால் நான் இன்றைக்கி ஃபோட்டோவை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். நான் எப்போவுமே சாமிக்கு சந்தனம் வைக்கும்போது சந்தனம் மட்டும் வைக்காமல் சந்தனத்து கூட வந்து ஜவ்வாதையும் ஆட் பண்ணிப்பேன். சந்தனம், ஜவ்வாது அண்ட் ரோஸ் வாட்டர் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வைப்பேன். ஒரு நல்ல குட் ஸ்மெல்லாக இருக்கும். தென் நான் சாமிக்கு சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு செவந்தி பூவும் வச்சுட்டு நான் தீபம் வைக்கிற அந்த குட்டி பிளேட்டுக்கும் சந்தனம், குங்குமம் எல்லாமே வச்சேன். ஒரு குட்டி டெக்கரேஷன் அந்த செவந்தி பூலேயே அந்த தீபத்தை ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி வச்சுக்கிட்டேன். செராமிக் ஜார் செட் ஆஃப் 3 150க்கு நான் வாங்கியிருந்தேன். அந்த பெரிய ஜாரும் சிங்கிள் பீஸ் 150க்கு நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது கூட வந்து செட் ஆஃப் 3 பிளேட்ஸ் 150க்கு வாங்கியிருந்தேன். 150க்கு இது ஓகேயான குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. அண்ட் இதை ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு அண்ட் ட்ரை பண்ண விட்டுட்டேன். ட்ரை கிளாத் வச்சு கம்ப்ளீட்டாக தண்ணியே இல்லாத மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா அதில் நான் உப்பு போட்டு வைக்க போகிறேன். தண்ணி இருந்துச்சுன்னா உப்பு கரையிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நான் இன்னொரு தடவை டிஷ்யூவும் வச்சு நான் உள்ள எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதில் நான் வந்து ஒரு ஜாரில் கல் உப்பும் இன்னொரு ஜாரில் தூள் உப்பும் போட போகிறேன். அண்ட் இன்னொரு பேலன்ஸ் இருக்கிற ஜாரில் வந்து நான் புளி போட்டு வைக்க போகிறேன். அந்த பெரிய ஜாரில் வந்து நான் கோதுமை மாவு வந்து போட்டு வைக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.